பறிபோகிறது கீர்த்தனா கில்லி சரத் அமைச்சர் பதவி. 5 அமைச்சர்கள் மாற்றம். சிஎம் விஜய் அதிரடி. தாவைக்க ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்கள் ஆன நிலையில் கடந்த 2 மாதங்களில் ஒவ்வொரு அமைச்சர்களின் நடவடிக்கைகளை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறார் முதல்வர் விஜய். குறிப்பாக உளவுத்துறை மூலமாக ஒவ்வொரு அமைச்சரையும் தனித்தனியாக கண்காணித்து ரிப்போர்ட் பெற்று வருகிறார். மேலும் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் போன்று அமைச்சர்களுக்கு ஆதரவாக உளவுத்துறை செயல்படக்கூடும் என்ற சந்தேகமும் முதல்வர் விஜய்க்கு உண்டு. அந்த வகையில் தாவேக அமைச்சர்கள் குறித்து எந்த ஒரு சர்ச்சை செய்தி எந்த மீடியாக்களில் வந்தாலும் உடனே தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என தன்னுடைய உதவியாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் முதல்வர் விஜய் என்றும், அதன்படி சர்ச்சைகளில் சிக்கும் அமைச்சர்களின் செய்திகளில் மிக சீரியஸாகவே கண்காணித்து வருகிறார் முதல்வர் விஜய் என்கிறது கோட்டை வட்டாரங்கள். இந்த நிலையில் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டம் முடிந்தவுடன் தாவேக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் அரங்கேற இருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. அதில் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகவில் இணைந்துள்ள கரூர் விஜயபாஸ்கர் மற்றும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதிமுகவில் இருந்து விலகி தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைய இருக்கும் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோருக்கும் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் அமைச்சராக பொறுப்பேற்று அடுத்து வரும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது முறைகேடு புகார் அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கி மக்கள் மத்தியில் அவப்பெயரை பெறக்கூடிய அமைச்சர்களின் பதவியை பறிக்க முடிவு செய்துள்ள முதல்வர் விஜய் நடவடிக்கைகளில் 5 அமைச்சர்கள் மாற்றம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வரும் அமைச்சர் கீர்த்தனா பெயர் முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சராக பொறுப்பேற்று ரீல்ஸ் மூலம் முதலீடு ஈர்க்கிறேன் என விமர்சனத்திற்கு உள்ளான கீர்த்தனாவுக்கு அப்போதே முதல்வரிடமிருந்து வார்னிங் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றும், ஆனால் அடுத்து சமீபத்தில் பள்ளியில் ஆய்வு செய்கிறேன் என்கிற பெயரில் அமைச்சர் கீர்த்தனா சிக்கிய சர்ச்சை மக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. இது முதல்வர் விஜயையும் கடும் கோபமடைய செய்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் அடுத்து அமைச்சரவை மாற்றத்தின் போது கீர்த்தனா அமைச்சர் பதவி பறிபோக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக அமைச்சர் கில்லி சரத் குழந்தைக்கு மாத்திரையை பவுடராக்கும் வீடியோ என்று ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்க்கட்சிகள் போராட்டம் வரை சென்றனர். அப்போதே முதல்வர் தரப்பில் இருந்து கில்லி சரத் குற்றமற்றவர் என நிரூபிக்க கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை கில்லி சரத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதே சமயத்தில் கில்லி சரத் அமைச்சர் பதவியை பறித்தால் திமுக மிரட்டலுக்கு தாவேக அரசு பயந்துவிட்டது என்பது போன்றாகிவிடும் என்பதால் உடனே அமைச்சர் கில்லி சரத் பதவி பறிக்கப்படவில்லை. ஆனால் அடுத்து அரங்கேற இருக்கும் அமைச்சரவை மாற்றத்தில் கில்லி சரத்தின் அமைச்சர் பதவி பறிப்போவதற்கான வாய்ப்பு உள்ளது என்கிறது கோட்டை வட்டாரங்கள்.